விசுவாசனம் வந்து மது ஹராம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா உடனே மக்கள் கொட்டினாங்கன்னா மக்கள் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி ஆனாங்க. அமெரிக்கா எடுத்தீங்கன்னா 1920 மது வந்து தடை செஞ்சிருச்சு. ஆனா 13 வருஷம் 33 வரைக்கும் மது தடை அமெரிக்காவில். அது வரைக்கும் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க, மது குடிச்சா உடம்புக்கு இவ்வளவு கெடுதல், அதுக்கு இது கெட்டு போகுது. டாக்டர்களை பேச வச்சிருக்காங்க, நடிகர்களை, ஸ்போர்ட்ஸ் மேன்களை எல்லாருமே பேச வச்சிருக்காங்க. ஆனா மக்களுடைய அதாவது ஒழுக்கம் வந்து இல்ல. மக்கள் வந்து ரோட்ல இறங்கி போராடிருக்காங்க, எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் கொடுத்தான். 33 குடிச்சு தொலைங்க போங்கன்ட்டு தெரியாமல முடியல அவங்களால. ரசூலானால ஒரு ஆர்டர் போடுறாங்க, போலீஸ் எல்லாம் போடல, இவன் குடிக்கிறான் பாடுறான்லாம் சொல்ல, அதுவா கொண்டாந்து கொட்டுறாங்க. அந்த மெச்சூரிட்டி வந்து நம்ம கொடுக்கணும். அந்த அதான் சொல்றேன், அதுக்கு அரசாங்கத்துறை நன்மை ஏவி தீமை தடுப்பார்கள் என்ன விட்டு நோட்டீஸ் கொடுக்குறோம் பள்ளியாசல், அதான் அது கிடையாது. நன்மை ஏவிட்டோமா தீமையை தடுத்துட்டோமா, அதெல்லாம் கிடையாது. அப்ப நன்மை ஏவி தீமை தடுக்கிறதுங்கிறது இது மக்களுக்கு புரிய வச்சு அதோட இதெல்லாம் தெளிவு பண்ணி அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் மரணம் போய் சொல்லுவோம். நீங்க வந்தவொடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க, அரசாங்கம் அமைச்சோன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஃபுல்லா மக்களை எஜுகேட் பண்ணுவோம். மனுஷன்னா எப்படி இருக்கணும்னு முதல்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஓட்டு வாங்கிட்டு அப்படி அவ்வளவு அப்பாவியா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு முதல்ல எஜுகேட் பண்ணுவோம். அவங்களை எஜுகேட் பண்ணி நாட்டிய கல்வி பூத்து வச்சிருக்காங்க, முதல்ல ரீப்ளேஸ் பண்ணுவோம். கடவுள்னா யாருன்னு கல்வி கற்றுக் கொடுப்போம்.